वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ட துஷ்டாய திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கான ஒரு பதிவு. இது சின்ன பரிகாரம், மஞ்சள் பரிகாரம். என்ன மஞ்சள் பரிகாரம், ஏன் கீழே பாக்குறதுலாம் யோசிக்காதீங்க. கீழே வந்து அதனுடைய தொகுப்பை வந்து எழுதி வச்சிருக்கேன், வேணா காட்டுறேன், இந்த பாத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு அந்த பரிகாரத்தோட இதை எழுதி வச்சிருக்கிறதுனால இதை பார்த்துதான் நான் இப்ப சொல்ல போறேன். கொம்பு வரலி மஞ்சள், அதாவது இந்த கொம்பு வரலி மஞ்சள்ன்றது நீட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இந்த இதுக்கு வந்து தேவைப்படுற ஒரு மஞ்சள். அதாவது வெரலி மஞ்சளின் கிளைகள் இருப்பது போல் இருக்க வேண்டும். அதாவது வெரலி மஞ்சள்ல அங்கங்க சின்னதா கிளை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. வெரலி மஞ்சள் எடுத்துக்கிட்டு அந்த வெரலி மஞ்சளை செவ்வாய்க்கிழமை அன்று வாங்கி வர வேண்டும். அதில் இருந்து 2 வரலி மஞ்சளை இவர்களின் உடையில் இருந்து நூலையோ அல்லது துணியையோ எடுத்து கொள்ள வேண்டும். உங்க உடையில இருந்து நூலோ இல்ல துணியோ எடுத்துக்கணும். ஒரு விரலி மஞ்சளில் ஆண் துணியை சுற்ற வேண்டும். ஆண் துணியில வந்து மேல இப்படி சுத்தணும். 100 விரலி மஞ்சள்ல பெண்ணோட துணியை சுத்தணும். அது ஒரு 9 சுத்து, பெண் துணியில ஒரு 9 சுத்து, இந்த மாதிரி நீங்க சுத்திட்டு அதுக்கப்புறமா ஆண் துணி பெண் துணி, அதாவது உங்க கணவர் துணி உங்க துணி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு இந்த 2 மஞ்சளையும் ஒன்னா சேர்த்துட்டு அது ஒரு 9 சுத்து சுத்தணும். இத சுத்திட்டு அது என்ன பண்றீங்கன்னா உங்க பூஜை அறையில அந்த வரலி மஞ்சள்ல ஒரு தட்டுல வச்சு அந்த பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அகல்ல வந்து வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க, சேர்த்து சுற்ற வேண்டும். இப்படி சுற்றி முடித்தவுடன் பூஜை அறையில் இந்த வரலி மஞ்சளை வைத்து அதற்கு முன் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். வேப்ப எண்ணெயை ஊற்றி ஒரு தீபத்தை ஏத்துங்க. இது நீங்க ஏத்திட்டு வந்தீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்க அந்த சச்சரவில் நீங்க. ஆனா இதனோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னு ஒண்ணு பாருங்க. இது மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் இந்த வெரலி மஞ்சள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும். மறுநாள் காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில வாங்குறீங்க. வாங்கிட்டு உங்க கணவனோட துணி பிளஸ் உங்களோட துணி, இந்த 2 துணியும் வந்து கணவன் துணிக்கு தனியா ஒரு வெரலி மஞ்சள் இப்படி சுத்துறீங்க 9 சுத்து, உங்களோட துணிக்கு ஒரு 9 சுத்தி இப்படி சுத்துறீங்க. அப்ப 2 மஞ்சளையும் ஒன்னா சேர்க்கிறீங்க. அதே போல 2 ட்ரெஸ்ஸையும் ஒன்னா சேர்க்கிறீங்க. சேர்த்துட்டு திருப்பி சுத்துறீங்க. ஒரு சின்ன பிளேட்ல அந்த வரலி மஞ்சள் வச்சுட்டு வரலி மஞ்சளுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல விளக்கேற்றுங்க. வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு சச்சரவோ எந்த ஒரு சண்டையோ வரக்கூடாது, நாங்க ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒற்றுமை மேலவங்க சந்தோஷமா இருக்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விரலி மஞ்சள் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்கவே வந்து உங்க வீட்டுல இருக்கணும். நெக்ஸ்ட் டே, அதாவது புதன்கிழமைமா காலையில இதை என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்கிட்டு நேரா கோயிலுக்கு போறீங்க. அதாவது அம்மன் கோயில், பாம்பு புற்று உள்ள அம்மன் கோயில். அம்மன் கோயில் எல்லாத்துலயும் இருக்கும். பாம்பு புத்தோட இருக்க அம்மன் கோயில் எங்கன்னு பாருங்க. அந்த அம்மன் கோயில் போறீங்க. போயிட்டு புற்றி இந்த விரலி மஞ்சளை போட்டு விட்டு, அதாவது புத்துல அந்த விரலி மஞ்சளை போட்டுறீங்க. போட்டுட்டு நீங்க சுத்தணும் 9 சுத்து. அந்த சுத்தும் போது எனக்கு என் கணவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சுத்தும் போது ஒரு பேக்கெட் மஞ்சள், ஒரு பேக்கெட் குங்குமம், அது 2த்தையும் அந்த புத்த சுத்தி அப்படி கீழே அப்படியே கொட்டிக்கிட்டே சுத்திட்டு வரணும். அப்படி நீங்க சுத்திட்டு வரும்போது 9 சுத்து சுத்தி முடிஞ்சோடனே அங்கேருந்து ஒரு கைப்பிடி மஞ்சளை எடுத்துக்கிறீங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணி சுத்தி முடிச்சிருங்க. ஒரு பேக்கெட் மஞ்சளையும் அது அதோட சேர்த்து ஒரு பேக்கெட் குங்குமம் 9 சுத்தி இப்படி சுத்தி கொட்டிட்டு அதுல இருந்து ஒரே ஒரு பிடி மஞ்சளை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. மனதார கூறிவிட்டு நீங்கள் கொட்டிய மஞ்சளில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் மஞ்சளை எடுத்து வந்து வீட்டு பூஜையை வைத்து விடுங்கள். நீங்க அங்க எடுத்துன்னு வர அந்த மஞ்சளை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க. மறுநாள் காலை, அதாவது வியாழக்கிழமை காலையில கணவனும் மனையும் எடுத்து வந்த மஞ்சளை தாங்கள் குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்க வேண்டும். அதாவது நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் குளிக்கிற அந்த தண்ணியில அந்த மஞ்சளை போட்டு நீங்க குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நீங்க குளிச்சுட்டு இந்த ரெகுலரா செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சுட்டு புதன்கிழமை கோயில போய் அதை பண்ணிட்டு திருப்பி வியாழக்கிழமை அந்த கைப்பிடி எடுத்துட்டு வர மஞ்சளை உங்க கணவன் குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு நீங்க குளிக்கிற தண்ணியில சிட்டிக்க போட்டுட்டு குளிக்க வேண்டும்.
இந்த முறையை தொடர்ந்து 9 வாரங்கள், இந்த மாதிரி ஒரு 9 வாரம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு, உங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஈகோயிஸ்ட் எல்லாம் இருக்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்கி இணை பிரியாத தம்பதியர்களாக மனம் ஒத்து உழைக்கும். அதாவது நீங்க 2 பேரும் இனம் பிரியாத தம்பதியராக மனம் ஒத்துழைத்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையில வாழ்வீங்க. உங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன தகராறுல இருந்து, சண்டையில இருந்து எல்லாமே விலகிடும். நம்பிக்கையுடன் இந்த விரலி மஞ்சள் பரிகாரத்தை செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.